Hello friends, welcome to ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் ரெண்டுமே கலந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே சிக்கனில் நல்லா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கனில் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே நல்லா படுறது மாதிரி கலந்து வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் சிக்கன் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பெப்பர் சிக்கனுக்கு மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிதாங்க செய்ய போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மசாலா ஒவ்வொன்றா வறுத்து அரைக்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாங்க. ஒவ்வொன்றா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 5 அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி அரிசி சேர்த்து நம்ம செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே மிதமான தீயில வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எதையுமே கருக விட்டுறக்கூடாதுங்க. இப்போ நல்ல மனம் சூப்பராக வருதுங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணமும் நல்லா போயிருச்சு. இப்போ மீடியம் சைஸில் நல்லா பழமான தக்காளி 1 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. தக்காளி தோல் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி நிறைய சேர்த்துற வேணாங்க. ஏன்னா நமக்கு சிக்கனில் இருந்துமே நல்லா தண்ணி விடும். ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருந்தனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையான பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் சூடான சாதம், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. Thanks for watching.